அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அதாவது கல்யாணம் முடிக்கிறது சிற்றின்பம். ஏன்னா, ஒரு ஷைகை தேடி, ஒரு குருவை தேடி போறது என்பது பேரின்பம். அப்ப சிற்றின்பத்துல ஒருத்தன் கல்யாணம் முடிக்கிறான்னா, அவன் என்னென்ன செய்யணும்? ஒரு பெண்ணு என்னென்ன செய்யணும்? என்னென்ன தகுதி இருக்கணும் அதுக்கு? ஒரு பெண்ணு வயதுக்கு வந்திருக்கணும். அதே மாரி கணவரும் ஆம்பளையும் வயதுக்கு வந்தவராக இருக்கணும். அதுக்குள்ள ஒரு வயசு வந்திருக்கணும். நம்ம சட்டம் வச்சிருக்கிறோம். அதே மாரி அதுக்கு ஃபமன்கான மின்குமுல் பாஅத்த. அப்போ உங்களுக்கு வந்து நீங்க உடல் வலிமை இருக்கணும். ஏன்னா, அதே மாரி உடல் வலிமை மட்டும் பத்தாது. கொஞ்சம் பண வலிமையும் இருக்கணும். பணத்தாலும் இருக்கணும். அதே மாரி அந்த பெண்ணோட வாழ உதறக்கூடிய தகுதி இருக்கணும். மனப்பக்குவங்கள் இருக்கணும். அப்போ இந்த மாரி பக்குவங்கள் இருந்துச்சுன்னா, ஒரு மாப்பிள்ளைக்கு ஒரு பொண்ண தேடுவாங்க. பொண்ண எந்த மாரிலாம் தேடுவாங்க? இந்த பெண்ணு இந்த மாப்பிள்ளைக்கு தகுந்த உடல் ரீதியாக உடல் வலிமை இருக்குதா? அதே மாரி கொஞ்சம் பணத்தால் இருக்குதா? ஓரளவு அளவாள இருக்குதா? இந்த 2 பேரும் சேர்த்து வச்சா சேர்ந்து வாழ முடியுமா? இதெல்லாம் பார்ப்பாங்க. சும்மா என்னத்தையோ ஒண்ண பார்த்துட்டு, பொசுக்குன்னு ஒரு பொண்ண பார்த்து கல்யாணம் முடிக்கிறது இல்ல கல்யாணம். அது ஆயிரங்காலத்து பயிர் அப்படின்னு சொல்லுவாங்களா இல்லையா? அதே மாதிரி ஒரு இந்த பையன இந்த பொண்ணோட சேர்த்து வச்சா, இல்ல இந்த பொண்ண இந்த பையனோட சேர்த்து வச்சால், 2 வருகளும் சேர்ந்தால் இவங்களால வாழ முடியும். நிம்மதியா வாழ முடியும். இந்த பையனுடைய சம்பாத்தியத்துக்கு இந்த பொண்ணுடைய ஈடு குடுக்கும். ஏன்னா, இல்ல இந்த பெண்ணுக்கு இந்த பையன் ஈடு குடுப்பா வருமானத்தால ஈடு குடுப்பாரு. உடலால ஈடு குடுப்பாரு. மனதால ஈடு குடுப்பாரு. அப்படிங்கிறது எல்லாத்தையும், எல்லா விளக்கங்களையும் பார்ப்பாங்க. பார்த்துட்டு என்ன செய்வாங்க அத? கல்யாணம் முடிச்சு வைப்பாங்க. 2 தரப்புலயும் பேசி கபில்து நிக்காஹான்னு செஞ்சு வைப்பாங்க. இதே மாதிரி ஒரு பீரி, முரீது நமக்கு பேரின்பம் வேணும். அல்லாஹ்வை அறியணும். அல்லாஹ்வை அறியணும்னா, நம்மளுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாரி ஒரு முரீதுடைய ஒரு அவருடைய டேஸ்டுக்கு தகுந்த மாரி, இந்த ஷைகு இவருக்கு அல்லாஹ்வை பற்றிய போதனை குடுக்க முடியுமா? ஏன்னா, துன்யா ரீதியா கிடையாது. அது பேரின்பத்துல உள்ளது. அல்லாஹ்வை பற்றி ஞானத்த குடுப்பாங்களா? குடுக்க முடியுமா? ஏன்னா, அதாவது இன்னொன்னு என்னன்னா, இந்த பேரின்பம் என்பது என்னமோ மாத்திர மருந்த கரைச்சு வாயில ஊத்துற மாரி செய்ய முடியாது இத. இத வந்து அவங்க வந்து ஆரம்பத்துல சொல்லிக் குடுப்பாங்க. அவங்க திக்ர் செய்ய சொல்லுவாங்க. அவங்க தாலீமாத் சொல்லுவாங்க. அத நம்ம வாழ்க்கையில புழங்கணும். புழங்கும்போது அதனால அது அந்த மாரி ஒரு நமக்கு ஒரு இவருக்கு இந்த ஷைகு சரியாக இருப்பார் என்று பார்க்கணும். அதே மாரி ஒரு ஷைகு நமக்கு இவர் முரீதாக இருக்க இவர் சரியாக இருப்பார் என்பது அவரு விளங்கணும். என்ன விளங்கலன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. சொல்ல விளங்குச்சுங்களா? கௌசுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜிலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள்ட்ட போயி அஜ்மீர் ஹாஜா நாயகம் போய் பையத்து கேட்டாங்க. அவங்க எவ்வளவு பெரிய ஆளு, பிரான பீர் எஜமா. அவங்க சொன்னாங்க, "உன்னுடைய பங்கு என்னிடத்துல இல்ல. உஸ்மான் ஹாரி ரஹ்மத்துல்லாஹி நான் சொல்றேன். அவங்கள்ட்ட உன்னுடைய பங்கு இருக்குது. அங்க போன்னு சொல்லிட்டாங்க." அப்ப என்ன? இப்படித்தான் நிலைமை. அப்ப யாருக்கு எந்த எந்த ஷேகிட்ட போகணும்? எந்த பெண்ணு அப்ப ஊர்ல உள்ள ஆம்பளைகள் எல்லாருமே எத்தனோ ஆண்கள் இருப்பாங்க. பலசாலிகளா இருப்பாங்க. ஆனா அந்த பொண்ணுக்கு செட் ஆகுமான்னு பார்க்கணும். உலகத்துல எத்தனோ 1000 பெண்ணுகள் இருக்கும். அந்த பையனுக்கு செட் ஆகுமான்னு பார்க்கணும். அதே மாதிரி ஒரு முரீது ஒரு முரீதா இருக்கிறவர் இந்த ஷைகிட்ட போகலாமா அப்படின்னு ஒரு முரீது பரீட்சை வைப்பார். அதே மாரியே ஒரு ஷைகா இருக்கிறவங்களும் இவரை முரீதாக நாம ஏத்துக்கொள்ளலாமா? அப்படின்னு பண்ணிட்டு கபில்து நிக்காஹான்னு சொல்றாங்களா இல்லையா? இதே மாதிரியே பையத்து சொல்லிடுவான். இன்னல்லதீன யுபாயிஊனக இன்னமா யுபாயிஊனல்லாஹ் அப்படின்னு பையத்து செஞ்சு கொடுப்பாங்க. பையத்து செஞ்சு கொடுத்துட்டாங்கன்னா, அதுக்கு பிறகு அவர் ஷைகு இவர் முரீதாக ஆயிடுவாங்க. அதுக்கு அடுத்து என்னன்னா, முதல்ல ஆரம்பத்துல தலீம் செய்வாங்க. தாலீம்னு ஒரு பாடம் இருக்குது. அடுத்து தல்கீன்னு ஒரு பாடம் இருக்குது. இல்கான்னு ஒரு பாடம் இருக்குது. அடுத்து தசர்ருஃப்னு ஒரு பாடம் இருக்குது. புரியுதுங்களா? அதுக்கு அடுத்து துஆ. அது இத்தனை இத்தனை படித்தரங்கள் இருக்குது ஒரு ஷைகுடைய முரீது விஷயத்துல. சரிங்களா? அதெல்லாம் ஒரு ஷைகு செய்வாங்க. ஏன்னா, ஒரு முரீது அதுகளெல்லாம் அனுபவிப்பார். இவர் அனுபவிப்பதுக்கு இவர் தயாராக இருக்கணும். ஒரு பெண்ணு கணவனுடைய அந்த வருமானத்துக்கு மட்டும்தான் பார்த்துச்சு அப்படின்னா, வருமானத்த மட்டும் தான் பார்க்கும். உடல் ரீதியான சுகத்த மட்டும் தான் பார்த்துச்சுன்னா, உடல் ரீதியான சுகத்த மட்டும் தான் அனுபவிக்க முடியும். ஒரு கணவன், மனைவி 2 பேரும்.
ஏன்னா ஒரு கணவன் மனைவி 2 பேரும் மனதார அவங்க விரும்பி இருந்தாங்க அப்படின்னு சொன்னா, காதலுக்கு கண்ணு இல்லம்பாங்க. அவங்க என்ன செஞ்சாலும் தெரியாது. அந்த மாரி ஒரு பீரிய முரீதுக்கு மத்தியில, ஒரு ஷேகு முரீதுக்கு மத்தியில இந்த மாரி உறவு முறைகள் இருக்குது. புரியுதுங்களா? நீங்க எப்படி செக் பண்றீங்களோ ஒரு ஷேக, அதே மாரி ஷேகும் செக் பண்ணுவாங்க. ஷேகுக்கும் அது எப்படி நான் போய் கேட்டா அவர் தரமாட்டேங்கார். செக் பண்ண அவருக்கு உரிமை இருக்கு. அவர் முரீதா ஏத்துக்கறணும் இல்லையா? ஒரு முரீதா ஏத்துக்கிட்டா, ஒரு முரீது ஒரு ஷேகிட்ட பையத்து வாங்கிட்டான்னா, முரீது தப்பிச்சுட்டான்னு அர்த்தம். அதுக்கு அடுத்து மாட்டுனது ஷேகு தான் மாட்டுவாரு. புரியுதுங்களா? ஷேகு அந்த பையன கரை சேர்த்து கபூர்லயும், நாளை மஹ்ஷர்லயும் அல்லாஹ்விடத்துல கொண்டு போய் சேர்க்கணும். இவ்வளோ ஆன ஒரு ஷேகுக்கு வேலை இருக்குது. சரியா? இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.